நீங்கள் கேட்கவிருப்பது காலச்சக்கரம். எழுதியவர் காலச்சக்கரம் நரசிம்மா. ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண். அத்தியாயம் 1. 1978 புதுதில்லி. அந்த காளை மாடு 4 கால் பாய்ச்சலாக அவரை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தது. திறந்தவாய் மூடாமல் திகிலுடன் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தார் திவான் சத்துர்வேதி பண்டிட். அபயக்குரல் எழுப்பத்தான் அவர் அவ்வாறு வாய் திறந்திருந்தார். ஆனாலும் வெளிவந்தது என்னவோ காற்றுதான். தன் கதி அதோ கதிதான் என்று அவர் முடிவே கட்டிவிட்ட நிலையில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஓடி வந்த அந்த மாடு சத்துர்வேதியின் காலடியில் பணிவாக உட்கார்ந்தது. அப்போதுதான் அந்த மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணியை அவர் கவனித்தார். அதன் முதுகில் ஒரு சிவப்பு துணி போர்த்தப்பட்டிருந்தது. அதில் தங்க நிற சிவலிங்கம் காணப்பட்டது. சத்துர்வேதி ஆச்சரியத்துடன் அந்த காளையை பார்க்க அது அமைதியாக எழுந்து நடக்க ஆரம்பித்தது. தன்னையும் அறியாமல் அவரும் அதை பின்தொடர ஆரம்பித்தார். அதன் மணியோசை இவரை வா வா என்று அழைப்பதைப் போல உணர்ந்தார். அந்த மாடு இப்போது ஒரு இருண்ட குகைக்குள் நுழைய இவரும் அதை பின்தொடர்ந்தார். அந்த குகை போகப் போக குறுகிக் கொண்டே போனது. முடிவில் ஒரு சிறு துவாரம். இதனை எப்படி கடக்கப் போகிறோம் என்று அவர் குழப்பத்துடன் பார்க்க, படார் என்ற சத்தம். சதுர்வேதி இப்போது ஒரு பெரிய திறந்த வெளியில் நின்று கொண்டிருந்தார். எதிரே வெண்மையை வாரிக் கொட்டியபடி இமயமலைச் சாரல். இல்லை இல்லை, அது ஒரு பெரிய பனி லிங்கம். டோலக்கின் ஒலியும் பம்பையின் ஓசையும் கலந்து ஒலிக்க அந்த பிரதேசம் முழுவதும் இனிமையான கிண்கிணி மணியோசையின் நாதம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. யாரோ தீபாராதனை காட்டினார்கள். உணர்ச்சி வசப்பட்டவராக தன் கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி கூப்பினார் சத்துர்வேதி. அவர் கண்கள் மூடியிருந்தன. மீண்டும் கண்களை திறந்தபோது அந்த வெண்மையான பனிலிங்கம் காணப்படவில்லை. எங்கும் இருட்டு. ஆனால் அந்த கிண்கிணி மணியோசை மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. திடுக்கிட்டு எழுந்தார் சத்துர்வேதி. என்ன தெய்வீகமான கனவு! ஆனால் மணியோசை மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறதே, எப்படி? பிறகுதான் அவருக்கு உரைத்தது. அடிப்பது டெலிபோன் மணி. வியப்புடன் படுக்கையில் சரிந்து தலைப்புறத்தில் இருந்த அலாரம் டைம் பீஸை பார்த்தார். மணி 1:30. இந்த நடு இரவில் யார் போன் செய்வது? இவர் பெட்ரூமுக்கு பிரத்யேக டெலிபோன் இணைப்பு உண்டு. அந்த நம்பரையும் முக்கியமான சிலருக்கே கொடுத்திருந்தார். எடுக்கலாமா வேண்டாமா என்பது போல டெலிபோனை வெறித்து பார்த்தவர் பிறகு மெதுவாக ரிசீவரை எடுத்தார். ராம் ராம். சத்துர்வேதிக்கு ஹலோ சொல்லும் வழக்கம் கிடையாது. எதிரே ஒலித்த குரலில் இருந்த பதற்றத்தை அவர் கவனிக்கத் தவறவில்லை. திவான்ஜி, சாகர் பேசுறேன். அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உடனே கிளம்பி வாங்க. அவரது பதிலுக்கு காத்திராமல் எதிர்முனையில் டெலிபோன் துண்டிக்கப்பட்டு விட்டது. சத்துர்வேதி விழித்தார். டெலிபோனில் பேசியது ஆனந்தப்பூர் சமஸ்தானத்தின் மகாராணி வசுந்தரா தேவியின் இளைய மகன் யுவராஜ் சாகர் சிங் சக்கரவர்த்தி. எதற்காக இந்த நேரத்தில் இவரை கூப்பிடுகிறான்? அம்மாவின் நிலைமை மோசமாக இருப்பதாக சொன்னானே. வசுந்தராவுக்கு என்ன ஆயிற்று? அப்படியே கட்டிலில் உட்கார்ந்து கொண்டவர் இன்டர்காமில் தன் உதவியாளன் கேதார்நாத்தை அழைத்தார். சற்று நேரம் கழித்து தூங்கி வழியும் குரலில் அவன் பேசினான். பண்டிட்ஜி, கேதார், நாம உடனே மோத்தி மஹாலுக்கு போகணும். உத்தரவு கொடுத்துவிட்டு அவர் பாத்ரூமை நோக்கி நடந்தார். கார் டிரைவரை எழுப்பி கிளம்புவதற்கு தயாராக இருக்கும்படி சொல்லிவிட்டு முகத்தை அலம்பிக் கொண்ட கேதார் சமையலறைக்குச் சென்று சூடாக ஏலக்காய் டீ தயாரித்தான். அதை வெள்ளி கூஜா ஒன்றில் ஊற்றியவன் வெள்ளி டம்ளர் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு விரைந்தான். அதற்குள் சத்துர்வேதியும் கீழே வந்து கொண்டிருந்தார். பஞ்சகச்சம் ஷெர்வானி, அதன் மேல் பரவி கிடக்கும் சால்வை, தந்தத்தினால் ஆன வாக்கிங் ஸ்டிக், நெற்றியில் ஜவ்வாது பொட்டு. சத்துர்வேதியின் மாமூல் அலங்காரம் இது. முன்பெல்லாம் டர்பன் அவர் தலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும். இப்போது காலத்திற்கேற்ப ஒரு காந்தி குல்லாய் மட்டுமே. போர்டிகோவில் தயாராக நின்று கொண்டிருந்த வெள்ளை அம்பாசடரில் அவசரமாக தன்னை நுழைத்துக் கொண்டார். அவர் ஏறிக்கொள்ளும் வரை காத்திருந்த கேதார் தான் காரின் முன் சீட்டில் தொற்றிக்கொண்டான். சத்துர்வேதி எதுவும் பேசவில்லை. கேதார் நீட்டிய ஏலக்காய் டீயை யோசனையுடன் வாங்கி உறிஞ்சினார். மோத்தி மஹாலில் என்ன நடந்திருக்கும்? மோத்தி மஹால் ஆனந்தப்பூர் ராஜவம்சத்தின் புதுதில்லி அரண்மனை. விடுதலைக்கு முன் இந்தியாவை ஆண்ட ஒரு வைஸ்ராய் குடியிருந்த இடம். ராஜவம்சத்தினர் தில்லி வந்தால் தங்க இடம் வேண்டுமென்று அதை வாங்கி அரண்மனையாக மாற்றி மோத்தி மஹால் என்று பெயரும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனந்தப்பூரில் உள்ள அவர்கள் அரண்மனை சுந்தர மஹால் அளவு பிரம்மாண்டமானதாக இல்லாவிட்டாலும் விஸ்தாரமாகத்தான் இருந்தது தில்லி அரண்மனை. ஆனந்தப்பூர் சமஸ்தானம் பெரியது. எத்தனையோ சமஸ்தானங்களை அடக்கி தங்கள் காலடியில் கதறிக்கொண்டு விழச் செய்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு இந்த சமஸ்தானத்தின் மீது மட்டும் என்ன காதல் என்று தெரியவில்லை. இப்போது மகாராணியாக இருக்கும் வசுந்தரா தேவியின் தாத்தா மோத்தி சிங் சக்கர Sample complete. Ready to continue?